இன்னைக்கு நம்ம மெஹந்தி கிளாஸோட டே 1 பார்க்க போகிறோம். இதில் வந்து பேசிக் தான். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம வந்து லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நான் இப்போ சேம் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி சிங்கோன் தான் எடுத்திருக்கேன். அதோட டிப் இப்போ தான் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஓகே, இல்லைன்னா டிஷ்யூ இல்லை வேஸ்ட் பேப்பரில் ஜஸ்ட் இப்படி லைன் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அதோட ஃப்ளோ வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் அது ஃபைனலாக ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி லைன் போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வரணும். ஓகே, ஸோ தெரியலையா? ஓகே, இந்த மாதிரி வரணும். அதாவது கேப் விடாமல் ஃப்ளோ அப்படி கரெக்டாக வரணும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளோ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, கோன் உங்களுக்கு எப்படி பிடிக்கணும் அப்படின்றதுலாம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் தான். ஓகே, உங்களுக்கு எந்த கம்ஃபர்ட்டில் பிடிக்க வாட்டமாக இருக்கோ அப்படி நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போதைக்கு நான் எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் கோனை 2 கையில் வந்து நான் பிடிச்சிருக்கேன். நான் எந்த ப்ரெஷருமே கொடுக்கல, ஜஸ்ட் பிடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் அதே மாதிரி பென்சில் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகே, பிடிச்சிட்டு இந்த கை கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இந்த இடத்துல நான் வந்து ப்ரெஸ் பண்ணுவேன். ஓகே, இதுதான் உங்களோட ஃபைனல். எல்லா இடத்துலையும் இதுதான் உங்களோட கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோலில் தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்க டார்க்கு, திக் லைனு, தின் லைனு அது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகே, அதை நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது தின் லைன். தின் லைன்னா என்ன அப்படின்னா மெலிசா போடுறது. ஓகே, ஸோ இது மோஸ்ட்லி நம்ம சிங்கோன்ல தின் லைன் போடுறது கஷ்டம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் இந்த கையில் பிடிச்சிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ப்ரெஷர் கொடுக்குறேன், அதாவது ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே, ஸோ நான் ப்ரெஸ் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது தின் லைன். ஓகே, தின்னாக போட்டிருக்கேன். ஏன்னா நான் ப்ரெஷர் வந்து கம்மியாக இங்கே வந்து கொடுக்குறேன். ப்ரெஷர்னா என்னென்னா, நான் இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு வாட்டி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் லைன் போட்டுட்டு நான் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கேன். பட் அந்த ப்ரெஷர் வந்து மைல்டாக கொடுக்கணும். ஓகே, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல்ஸ். ஓகே, ஸோ இப்போ அதுவே திக் லைனாக இருந்தால் என்ன பண்ணணும், அதே தான். இங்கே ப்ரெஷர் மட்டும் நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க. திக் லைனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஓகே, போய் இங்கே திக் லைன் எப்படி கொடுக்கலான்னா, பார்த்தீங்களா, அதே தான். இங்கே நான் ப்ரெஷரை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லைனுக்கும் உங்களுக்கு வீடியோவில் டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, இது வந்து கொஞ்சம் திக்காக தெரியுது, இது வந்து கொஞ்சம் மைல்டாக தெரியுது. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கண்ட்ரோல். இங்கே நம்ம கொடுக்கறது தான் கண்ட்ரோல். நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் மெல்லிஸாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோ வந்து தின்னாக கிடைக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திக் லைன் கிடைக்கும். இதை விடவே நம்மளால திக் லைன் கொடுக்க முடியும். ஓகே, நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளால ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி திக் லைன், தின் லைன் எதுவாக இருந்தாலும் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் தின் லைன்னா என்னன்னு சொல்லிட்டேன், திக் லைன்னா என்னன்னு சொல்லிட்டேன். லைன் எப்படி போடணும்னு சொல்லலை, கரெக்டா? ஸோ லைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, கோனை வந்து இப்படி நம்ம வந்து 45 டிகிரியில் கூட நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஓகே, பிடிச்சிட்டு இந்த போஸ்ல வச்சிருக்கோமா, ஜஸ்ட் அந்த டாட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நோட்டில் படணும். அதுக்கப்புறம் போடுற லைன் எல்லாமே கொஞ்சம் மேலே தூக்கி தான் நீங்கள் வந்து லைன் வந்து எப்பயுமே போடணும். ஓகே, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் என்னன்னா, நோட்டுக்கும் உங்களோட கோனோட டிப்புக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி தூக்கி வச்சு போட்டால் தான் லைன் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி நோட்டை டச் பண்ண மாதிரி லைன் போடக்கூடாது, இது தப்பு. ஓகே, ஸோ லைன் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி நோட்ல இருந்து டிப்பை மேலே தூக்கி வச்சு தான் போடணும். ஓகே, ஸோ இதுதான் லைன்ஸ்.
அதில் தின் லைன் வந்து நம்ம ப்ரெஷர் கண்ட்ரோல் வச்சு மெல்லிஸாக போடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போடும் போது இந்த மாதிரி கேப் விழுது அந்த மாதிரி விழுகலாமான்னா அது தாராளமாக விழலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஷார்ப் கோன்ஸ். ஸோ இதில் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா திரும்பவும் அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு தான் எல்லாரும் ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டக் லைன்ஸ் எதுவுமே வரவே வராது. ஓகே, ஏன்னா அந்த ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். ஸோ இது வந்து தின் லைன். நெக்ஸ்ட் திக் லைன். ஓகே, திக் லைன் எப்படி போடணும் அப்படின்னா 2 தின் லைன் வரைஞ்சிட்டு தென் உள்ள வந்து ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வந்து திக் லைன். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணணும்னா 2 தின் லைன் வரைஞ்சிடணும் ஃபர்ஸ்ட். எப்படி லைன் போட்டாலும் சரி, அது ஹரிசாண்டலா போடுறீங்க இல்லை வெர்டிக்கலா போடுறீங்க இல்லை டயகனலா போடுறீங்க, லைன்னு நீங்க போட்டாலே நோட்ல இருந்து டிப்பை இப்படி தூக்கிடணும். ஓகேவா? ஸோ அப்படிதான் வந்து லைன் போடணும். இப்போ 2வது லைன் கீழே கிட்டக்க போட்டுக்கிறேன், ஏன்னா அப்பதான் ஃபில் பண்ணும்போது நீட்டாக தெரியும். ஸோ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா 2 தின் லைன் போட்டுட்டு அதுக்குள்ள நம்ம வந்து இந்த மாதிரி கலர் அடிக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரே ப்ரெஷர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஃபில் பண்ணுவேன் அப்படின்னா இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன். ஓகே, அதை அப்படியே அமுத்தி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோன் வந்துட்டே இருக்கும். நீங்கள் கையை மட்டும் மூவ் பண்ணிட்டே போகணும். புரிஞ்சுதா? ஸோ நான் இங்கே வந்து அமுத்தி பிடிச்சிருக்கேன், அந்த ஃப்ளோவை நான் விடவே இல்லை. என்னோட கையை மட்டும் நான் மூவ் பண்ணிட்டே போகிறேன். நான் கலர் அடிக்கலை, நான் ஃபில் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, இது இப்படி கலர் அடிச்சுட்டு உட்காரக்கூடாது, ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ திக் லைன்னா இதுதான். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 2 தின் லைன் போட்டுட்டு அண்ட் இங்கே ஃபில் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து திக் லைன். ஓகேவா? ஸோ தின் லைன் பார்த்துட்டோம், திக் லைன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 3rd ஒன் கர்வ் லைன். கர்வ் லைன் அது வந்து எப்படி போடலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி போடுறதான் கர்வ் லைன். ஓகே, ஸோ கர்வ் லைன்ன்றது இதுதான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப பேசிக். இது நம்மளுக்கு வந்து ஃபுல் மெஹந்தி போடும் போது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இப்போவே நம்ம வந்து அந்த ஃப்ளோவை கையில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்போ போடும் போது உங்களுக்கு ஸ்பீடாகவும் இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் வந்துடும். ஓகேவா? ஸோ திரும்பவும் போடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கர்வ் லைன். நெக்ஸ்ட் ஜிக்ஸாக் லைன். ஜிக்ஸாக் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம கர்வ் லைனுக்கு சிசி மாதிரி போட்டுட்டு போகணும். கரெக்டா? ஸோ இங்கே ஒரு சி இருக்கு, இங்கே ஒரு சி இருக்கு, இங்கே ஒரு சி, அந்த மாதிரி சிசியா போட்டுட்டு போகணும். ஜிக்ஸாக் லைன்ல நம்ம வந்து ட்ரையாங்கிளா போட்டுட்டு போவோம். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பெருசாக போடுறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி வராது. ஓகே, எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக போடுவோம். ஓகே, இதுதான் வந்து ஜிக்ஸாக் லைன். இந்த ஜிக்ஸாக் லைன்லாம் வந்து நீங்கள் நோட்டை டச் பண்ணியே போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தூக்கிலாம் பிடிக்கல. ஓகேவா? தூக்கி பிடிச்சோன்னா நம்மளுக்கு ஒழுங்காக ஷேப் வராது. நீங்கள் நோட்டை டச் பண்ணிட்டே போடும் போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நோட்டை டச் பண்ணியே போடலாம். டிப்பு வந்து நோட்டை டச் பண்ண மாதிரியே நீங்கள் போடலாம். ஓகே, லைன் போடும்போது நோட்டை டச் பண்ணி போடக்கூடாது, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாட். ஓகே,
ஸோ டாட் வந்து நம்ம லைனுக்கு எப்படி 45 டிகிரியில் கோணை பிடிக்கணும்னு சொன்னோமோ அதே மாதிரி டாட்டுக்கு 90 டிகிரியில தான் கோணை பிடிக்கணும். கோணை இப்படி பிடிக்கக்கூடாது. ஏன் பிடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போது நான் 45 டிகிரிக்கு ஓகே, இப்போ நான் 45 டிகிரிக்கு வந்து கோணை பிடிச்சிட்டு நான் வந்து ஒரு டாட் வைக்கிறேன். ஸோ இந்த டாட்டுக்கும் இதுவே நான் 90 டிகிரியில் பிடிச்சிட்டு ஒரு டாட் வைக்கிறேன். ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் என்ன அப்படின்னா இந்த டாட் வந்து ஒரே இடத்துல குமிஞ்ச மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்லலாம்னா அந்த இப்போ ஒரு கர்வ் வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு கர்வ் வரைகிறோன்னா அது ஒரே இடத்துல இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போதான் அது கர்வ். அதுவே இப்படி போய் இப்படி வந்துச்சுன்னா இது கர்வா இல்லை, கரெக்டா? ஸோ அதே தான் இங்கேயும் டாட்ல என்ன ஆகும்னா நீங்கள் இப்படி 45 டிகிரிலையோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு பொசிஷனில் வச்சு நீங்கள் டாட் வைக்கும் போது அந்த டாட் வந்து ஒரு சைடாக உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிட்டே வரும். இப்போ இந்த பக்கத்துலேருந்து நம்ம இந்த டைரக்ஷன்லேருந்து நான் பண்ணுறனால இந்த சைடாக எனக்கு கோன் ஃபில் ஆகிட்டே வரும். இந்த பக்கம் தான் மொத்தமாக விழுந்திருக்கும். அதுவே நான் 90 டிகிரிலேருந்து நான் வைக்கும் போது என்னோட கோன் என்னோட மெஹந்தி எப்படி விழுகும், சென்டராக பார்த்து விழுகும். ஸோ சென்டர்லேருந்து அப்படியே உப்பி 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 இப்படி ரவுண்டாக வருமே தவிர்த்து எனக்கு ஷேப் வந்து ஓவலாவோ இல்லை சம்திங் கோணையாவோ போயிடாது. இதுவே நான் 45 டிகிரிலேருந்து வச்சா எனக்கு கோணையாக போகும். அதுதான் மேட்டர். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்க்க நீட்டாக இருக்கணும் டாட். அதுக்காக டாட் வைக்கும் போது 90 டிகிரியில் தான் வைக்கணும். இப்படி வச்சா தப்பு. ஓகேவா? ஸோ நான் இப்போது உங்களுக்கு டாட் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பெருசு ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்தது அதை விட கொஞ்சம் சின்னது, நெக்ஸ்ட் அதை விட சின்னது, அதை விட சின்னது, சின்னது டாட். ஓகே, ஸோ அதே மாதிரி ரிவர்ஸில் பெரிய டாட். நான் 45 டிகிரியில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. எனக்கு நடுவில் கேமரா இருக்கனால டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் ஆனால் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் போட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நான் சொன்ன மாதிரி 45 டிகிரிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள், 90 டிகிரிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ அவ்வளோதான். ஓகே, டாட். இன்றைக்கி வந்து நம்ம 5 பார்த்துருக்கோம். மித்தது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இதை வந்து எனக்கு ஹோம்ஒர்க்காக எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் எப்படி சப்மிட் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் A4 ஷீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ வரைஞ்சிடுறேன். இதுதான் A4 ஷீட் இல்லை நோட்டோட பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ் நீங்கள் எடுத்திருக்க பேஜ்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்டர் லைன் போட்டுக்கோங்க. ஓகே, அவுட்டரில் நம்ம எப்பயுமே லைன்ஸ் போடுற மாதிரி சுற்றி பார்டர் லைன் போட்டுக்கோங்க. இது வந்து எனக்கு சப்மிட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஷீட்டில் சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஏன் சொல்கிறேன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, நம்ம ஒரு கிளாஸ் வந்து ரெக்கார்ட் நோட் எப்படி சப்மிட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி பார்டர் லைன் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து 5 படிச்சிருக்கோம், கரெக்டாக? ஸோ லைன்ஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா தின் லைன், திக் லைன் 2 பார்த்துருக்கோம். பட் தின் லைன்லேயே என்னன்னா ஸ்ட்ரெயிட், ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன்னா இப்படி போடுறது. ஓகே, ஸோ இது வந்து ஹரிசாண்டல் லைன். இதை வந்து இங்கே இப்படி சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அண்ட் இங்கே செப்பரேட் பண்ணிக்கோங்க, 4ஆவோ இல்லை 5ஆவோ. ஓகே, 4ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 A4 ஷீட்டில் 4ஆ வர மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பண்ணிட்டு இப்போ ஹரிசாண்டல் லைன், இது வந்து ஹரிசாண்டல் லைன். இந்த லைன் வந்து இங்கே நீங்கள் கோனில் போட்டு எனக்கு சப்மிட் பண்ணணும். கிட்டவே போடுங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஹரிசாண்டல் லைனில் வந்துடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன்னா இப்படி போடுறது. ஓகே, ஸோ நீங்கள் போடும் போதே என்ன பண்ணுங்கன்னா இதுலேயே போட்டால் போதும் ஒரு டைம்.
ஹரிசாண்டல் லைனை இப்படி ஒரு வாட்டி போடுங்க அண்ட் இப்படி ஒரு வாட்டி போடுங்க, ஜஸ்ட் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு, ஒரு பிரைடுக்கு வந்து மெஹந்தி போடும்போது அவங்க வந்து எந்த மாதிரி வேணால் உட்காந்துருக்கலாம். அந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லைன்னா ரிவர்ஸில் போடும்போதும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக வரணும். ஓகே, ஸோ வெர்டிக்கல் லைனையும் அப்படிதான், மேலேருந்து போடவும் தெரியணும், கீழே இருந்து போடவும் தெரியணும். ஓகே, ஸோ இது வந்து வெர்டிக்கல் லைன். அது வந்து இங்கே இந்த இடத்துல வெர்டிக்கல் லைன், இந்த பாக்ஸ் ஃபுல்லா. ஓகே, நெக்ஸ்ட் டயகனல் லைன் வந்து இங்கே ரைட்ல இருந்து முதல் லெஃப்ட். ஓகே, ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லா இந்த மாதிரி லைன் ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு போட்டு ஃபில் பண்ணிடணும். இங்க இருந்து இப்படி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரைட் டு லெஃப்ட் டு ரைட் இப்படி. ஓகே, ஸோ இந்த பக்கம் இருக்கிற பாக்ஸ்ல இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்லிட்டு இப்படி போட்டு சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்த்தோம், திக் லைனுக்கு முதல் 2 தின் லைன் வரைஞ்சிட்டு அப்புறம் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக அதுதான், 2 லைன் திக். ஸோ இது திக் லைன். ஓகே, ஸோ இது ஹரிசாண்டல் லைன், இது வெர்டிக்கல் லைன், இது டயகனல் லைன், இதுவும் டயகனல் லைன். ஆனால் ரைட் டு லெஃப்ட் டு ரைட்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது திக் லைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், கர்வ் லைன். ஸோ கர்வ், இந்த பாக்ஸ் ஃபுல்லா கர்வ் லைன் இருக்கும். நெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லா ஜிக்ஸாக் லைன் இருக்கும். ஸோ கர்வ் லைன்லயும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னு 2 போடுங்க. ஓகேவா, ஜிக்ஸாக் லைனும் அதே மாதிரி தான். இப்போ கர்வ் லைன் ஹரிசாண்டல் வைஸ் போட்டாச்சு, வெர்டிக்கல்ல எப்படி இருக்கும். இது எல்லாம் ஹேண்ட் ப்ராக்டிஸ்க்காக தான், உங்களுக்கு ஃப்ளோ வரணும், அதுக்காக தான் இது எல்லாமே போட சொல்றேன். ஸோ போட்டு சென்ட் பண்ணுங்க, அப்பதான் கையில வந்து உங்களுக்கு இது எல்லாமே வரும். கர்வ் லைன் போடுறதுக்கும் ஈஸியா வரணும், உங்களுக்கு ஜிக்ஸாக் லைன் போடவும் ஈஸியா வரணும். லைன் வந்து ஸ்டக் ஆகாம கோணையா போகாம ஸ்ட்ரெயிட்டா வரணும். அது எல்லாத்துக்குமே இதுதான் ப்ராக்டிஸ். ஓகேவா, ஸோ சொல்றது எல்லாத்தையும் போட்டுருங்க. ஸோ கர்வ்ல ஹரிசாண்டல், கர்வ்ல வெர்டிக்கல், ஜிக்ஸாக். அதே மாதிரி இன்னொரு பேஜ், இந்த பேஜ் ஃபுல்லா ஆயிடுச்சா, திரும்பவும் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பார்டர் லைன் போட்டுட்டு திரும்ப இதை வந்து 4 பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஜிக்ஸாக்ல ஹரிசாண்டல் லைன், ஜிக்ஸாக்ல வெர்டிக்கல். ஓகே, தென் டாட். ஓகே, டாட் எப்படி பண்ணுங்கன்னா, லைன் போட்டுட்டு பெருசு, இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, பெருசு சின்னது அந்த மாதிரி போகணும். திரும்ப இங்க இருந்து பெருசு சின்னதுன்னு இப்படி வரணும். ஓகே, இந்த பாக்ஸ் ஃபுல்லா இப்படி பெருசுல இருந்து சின்னதுல இருந்து பெருசு, அந்த மாதிரி ஆர்டர்ல பாக்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஓகே, சோ லைன், திக் லைன், ஜிக்ஸாக் லைன், கர்வ் லைன், டாட், மொத்தம் நம்ம 5 டிசைன் படிச்சிருக்கோம். பட் ஒரு ஷீட் இல்ல 2 ஷீட் ஃபுல் ஆகுற மாதிரி நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், டயகனல் லைன், ரைட் டு லெஃப்ட், டயகனல் லைன் லெஃப்ட் டு ரைட், அப்புறம் திக் லைனு, கர்வ் லைன் ஹரிசாண்டல், கர்வ் லைன் வெர்டிக்கல், zigzag line horizontal, zigzag line vertical, then dot. Okay, so இது எல்லாத்தையும் போட்டுட்டு எனக்கு ஹோம்ஒர்க்கா சப்மிட் பண்ணுங்க. நீட்டா சப்மிட் பண்ணுங்க, டைம் எடுத்து பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு பேசிக். இன்கேஸ் இதை நீங்க ஒழுங்கா பண்ணலன்னா திரும்பவும் நான் ரீடு கொடுப்பேன். அதுக்காகவே நீங்க வந்து நீட்டா போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ வேற எதனா டவுட் இருந்தா நீங்க தயங்காம கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றேன். ஓகே, தேங்க்யூ.